ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருப்பது கஸ்டமர் கேமிங் வெட்டி. இன்றைக்கி நல்லா ஃப்ரீ ஃபயர் போட்டே ஓட்டியிருப்பேன், மைண்ட் கிராஃப்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சும்மா விளாட போகிறது இல்லை கைஸ். எஸ்எம்பி, இந்த எஸ்எம்பி பேர் லக்கி சிட்டி எஸ்எம்பி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 டீமு, ஒரு டீமுக்கு 3 பேர். நான் மதுரா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அப்புறம் திலிப்பன் கேமிங், அவர் தான். நாங்கள் 3 பேர் தான் ஒரு டீம் அதில் விளாட போகிறோம். அடுத்து ஃபஸ்ட் டீம் வந்து டார்க் ப்ரோ, அப்புறம் சித்தார்த் ப்ரோ, அப்புறம் நைட் பாட்ரம், அவரில் ஒரு டீம் கைஸ். 2வது டீம் தான் நாங்கள். 3வது டீம் வந்து மிஸ்டர் ஈவில் ஜேகே, அடுத்து அப்புறம் சோலோன்னு ஒருத்தர் ப்ரோ, அவங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் அதில் இன்னொருத்தர் வரல. இப்போதைக்கு நாங்கள் 2 டீமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக அந்த 2 டீம் வந்துடும். ஒரு டீமுக்கு 2 ஷாப்பில் வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் சரி வரவேற்பாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை கைஸ். அங்கே பார்த்தா எல்லோரும் வந்து இதே எடுத்துட்டேன்னாங்க. அயன் ஆர்மர்லாம் எடுத்துட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கோழி வந்திருக்கு. டார்க் டேவில் லெஃப்ட் ஆகிட்டு இப்போ சேர்ந்துருக்காரு. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க கைஸ். இந்த வில்லேஜே சூறை ஆடிட்டாங்க கைஸ். எல்லா லூட்டையுமே எடுத்துட்டாங்க. நான் சர்வருக்கு வந்ததே ஒரு நாள் லேட்டாக தான் வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே எல்லா லூட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? முடிஞ்சு அதான். இதில் ஆளுக்கு ஒரு பயாமி கைஸ், தனித்தனி பயாமியாக தான் விளாட போகிறோம். யார் இது? சித்தார்த் ப்ரோ ஏதாவது தூக்கி போடு ப்ரோ. ஏதாவது கிஃப்டாக தருவாரான்னு பார்ப்போம். சோறு தான் ப்ரோ. நைட் பாட்டம் பண்ணிட்டாருங்க. 4 இது ஏதோ தந்திருக்காரு. இது என்னன்னு தெரில, இப்போ என்னன்னு தெரில. நைட் பாட்டம் வந்திருக்காரு கைஸ். எதையோ தூக்கி போடு ப்ரோ. எதையுமே தூக்கி போட மாட்டாரு அவர். இதோ தூக்கி போட்டிருக்காருங்க. போய் பொறுக்கிறதுக்குள்ளே எடுத்து போயிட்டாங்க. டார்க் ப்ரோ அதுக்குள்ளே வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார் எஸ்எம்பியில். என்ன பண்ணுறது ப்ரோ, நீ ஏதாவது கொடு ப்ரோ. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தா தாங்க தெரியுது. சரி எல்லோரும் லூட் எடுத்துட்டாங்கன்னு போய் பார்த்தா அயன் ஆர்மரு, எமரால்டு, அப்புறம் நிறைய எடுத்து வச்சிட்டாங்க. இப்போயே நான் தான் ஒன்றுமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு தெரியுறேன். என்ன பண்ணுறது, இவர் ஏதோ தரேன்னாரு, கிஃப்ட்டை தரேன்னாரு. நல்ல மனசு. இது நீயே வச்சுக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கொடுக்குற? அதுக்கப்புறமா இரு ப்ரோ அப்படின்னாரு. சரி தூக்கி போட்டார். சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்ட்டு டார்க் தலையிலே ஒரு அடியை போட்டு அந்த இடத்துல சின்ன ஒரு பிவிபி தான் கேஸ். சித்தார்த் ப்ரோக்கு எனக்கு ஒரு சின்ன பிவிபி நடந்துச்சு. இந்த இடத்துல அதை காட்டணும்னு தோணல. தான் மதுரை ப்ரோ அப்புறம் எங்கள் வேர்ல்டு, அதாவது எங்கள் பயாமிக்கு கூப்பிட்டு வந்தார் எங்கள் ராஜ்யத்துக்கு. வரும்போதே அடின்னு அடித்து துவச்சி ஒரு ஆட்டில் கொண்டு வந்துட்டார் கேஸ். சரி எனக்கு மரம் வெட்டலாம் அப்படின்னு 2 டூல்ஸ் தந்தாருங்க. 2 ஆக்ஸு. இருக்கிற ஒரு பொட்டேட்டோவை தின்னுட்டேன். ஏன் தின்னேன்னு கேட்குறாரு. அது வேறு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொடுத்தாரு. இது எப்படி திங்க முடியும்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு வேறு ஒரு அடியை போட்டிருக்காரு கேஸ். சரி நான் அவர் அடிக்கலான்னு நினச்சேன். சரி அடிக்காதன்ட்டார். நான் அடிக்காமல் விட்டேன். சரி இவர் என்னதான் லூட் அப்படி வச்சுருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா இது சின்னதாக ஓரத்தில் ஒரு ஃபார்மிங் பண்ணிருந்தார். சரி ஒரு பொட்டியை ஓப்பன் பண்ணால் 15 டீம் வச்சுருக்காருங்க. நம்ம கூட்டாளி தானே, திருடக்கூடாது சர்வரில். ஒருத்த கேட்டு வாங்கிடுவோம். என்ன பண்ணுறது, சர்வரில் ஒரு நாள் லேட்டாக வந்ததுக்கு இப்படி ரூட் எடுத்துட்டாங்க. இன்னும் 1 வாரம் கழிச்சு வந்திருந்தால் அவ்வளோதான், எண்டு ஃபைட்டே முடிச்சு வச்சுருப்பாங்க. சரின்னு இவர் எடுக்க சொன்னேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ பார்த்துக்கிட்டு எடுத்துட்டாரு. சரி அதுக்கப்புறமா மரத்தை வெட்ட சொன்னாருங்க. அதுக்கப்புறமா 2 ப்ரெட்டு தரேன்ட்டு இருந்தார். 4 தான் ப்ரோ. 4 தரேன்னு பார்த்தா 2 தான் கேஸ் தந்திருக்காரு. கொடுமை. சரி அதுக்கப்புறமா மரத்தையே தான் வெட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நீங்கள் என்னோட இவ்வளோ பெரிய கேவாக போகுதுன்னு பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. பார்த்தா இவனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இருக்கிறதே 3 ஆட்டு, ஒரு ஆட்டு கொண்டுட்டான். ப்ரோன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா யார் அது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, பில்லேஜரு. இந்த மண்டையில் அந்த போர்டு வச்சுருக்க பில்லேஜரு. சரி அப்புறமா மதுரை ப்ரோட்ட சொல்லிட்டேன். அவர் அங்கேருந்து இருங்க நான் அடிக்கிறேன்ட்டு ஓடி வந்துட்டார். சரி நான் விட்டேன். இந்த பில்லேஜர் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா அவரே போய் நானே அடிச்சிக்கிறேன், யாரும் வராதிங்க அப்படின்ட்டாரு. சரி ப்ரோ நீயே அடி ப்ரோ, அவனை அந்த பாட்டு பையில நீயே அடிச்சிரு அப்படின்னு. இந்த மாதிரி வாட்டை அடிக்கிறதுக்குலாம் எனக்கு இது இல்லை ப்ரோ, நீயே அடிச்சிரு அப்படின்னு. இந்த ஷீல்டு வேறு எப்படி வைக்கிறதுன்னு தெரில. இப்படி வச்சேன் அடிச்சுட்டேன். அப்பயே அடி விழுந்துருச்சு. ஷீல்டு வச்சா அடி விழுகாதுனாரு, அப்பயும் வச்சேன் அடி விழுந்துருச்சு. சரின்னு அப்படி வந்துட்டேன். சரி அதுக்கப்புறமா நைட் ஆகுது ப்ரோ, நீ தூங்கு ப்ரோ. அப்போ ஒருத்தர் தூங்கினாலே போதுனாரு. என்னது ஒருத்தர் தூங்கினாலே எல்லாருமே இதாயிருமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு நானும் இங்கே வந்துக்கிட்டே இருந்தேன்.
சரின்னு தூங்கினா ஏதோ அச்சீவ்மெண்ட்டு முடிச்சிருக்காரு மாரா ப்ரோ. அவரை கொன்னதுனால, அந்த பில்லேஜில் கொன்னனால அவருக்கு அச்சீவ்மெண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரின்னு அதுக்கப்புறமா நாங்கள் தூங்கிட்டேங்க. கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் தான் நம்ம வீடு கட்டுறது, ஷாப்பு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அதனால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சர்வரோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அவர்கிட்ட போனேன். ப்ரோ ஒரு கொண்டுட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறேன், அதுக்குள்ளே கொண்டுட்டியா? கொண்டுட்டேன்றாரு. சரி ப்ரோ. அவர் சரி ப்ரோன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் மைனிங்க்கு வந்திருந்தேங்க. 6 டைமண்ட் ஏற்கனவே கிடச்சிருந்துச்சி. அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். சரின்னு அதுக்கப்புறமா டைமண்ட் மைன் பண்ணிட்டுருந்தோம் நானும் டார்க்கும். அவர் அந்த சைடு அவர் வீட்டுக்கிட்ட டைமண்ட் மைன் பண்ணிட்டுருந்தார். நான் இங்கே டைமண்ட் மைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பண்ணதுக்கப்புறம் மேலே வந்தேன். திருப்பி ஒரு ஆண்டு வந்துட்டார். சரின்னு அவருக்கு ஒரு 3 டைமண்ட் கிஃப்டாக கொடுத்துட்டேன். அவர் வேறு ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சரின்னு கடைசி என்னோடய ஃபேஸ் வியூ பாரு ப்ரோ அப்படின்ட்டு அவர் மண்டை மேலே இருந்த இன்னொரு மூஞ்சி காட்டிட்டாருங்க. இந்த மண்டை மேலே இன்னொரு மூஞ்சி இருக்குது பாருங்க. அதுக்கப்புறமா சரி அடுத்த நாள் உள்ளே வந்தா அதுக்குள்ளே இவ்வளோ டெக்கரேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, சர்வருக்குள்ளே ஒரு நாள் 2 நாள் வந்தாலே இவ்வளோ டெக்கரேட் பண்ணிடுறாங்க. சரின்னு ஆனால் நாங்கள் தான் இதில் ஃபுட் ஃபார்மு ரொம்ப அதிகமாகவே ஃபார்மில் இது பண்ணிட்டாங்க. ஆனால் அதிகமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே. நிறையவே டெக்கரேட் பண்ணிட்டாங்க. நான் இருந்ததோடு ரொம்பவே நல்லா இருக்குது இப்போதைக்கு நம்ம இடம். சரி நான் ஒரு ஹார்பர் கட்டலாம்னு நினச்சேங்க. நம்ம இடத்துக்கு போட் வராது, கப்பல் வராது, போட் வரும். நம்ம போட்டில் நிறுத்தி வைக்கலாம், ஒரு ஹார்பர் கட்டலான்னு பார்த்தேன். சரி நான் அதுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். அது நல்லா இல்லாத மாதிரியே இருந்துச்சு, அன்லொக்கேட்டட் மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் சரி நான் அந்த இடத்துல கட்ட ஆரம்பித்தேன். டூல்ஸ் எடுத்துகிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறமா அதுக்கான பேஸ்மெண்ட்லாம் போட்டேங்க. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எப்படி பார்த்தீங்களா, ஃபுல்லாகிடுச்சா? இன்னும் இந்த இடத்துல லேண்டனு, இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானில் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த பாட்டு உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சரி பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.